விஜய் மூன்றெழுத்து, வெற்றி மூன்றெழுத்து, விஷில் மூன்றெழுத்து, த்ரிஷா மூன்றெழுத்து, தோல்வி மூன்றெழுத்து, வேதனை மூன்றெழுத்து, அனில் இதுவும் மூன்றெழுத்து தான். ரெட்டை காரணத்துக்கு வெயில் வந்தா கருகி போய் விழுந்துருங்க, ஆம்பளம்லாம் அழுகி போயிருங்க. சூரியன் பவர்னு ஒத்துக்கிறீங்க, உதய சூரியன். இப்படி காட்டினாங்க டாய்லெட் போறதுக்கு காட்டுறது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இப்படின்னா உதய சூரியன்ங்கிறாங்கல்ல, இப்படின்னா காங்கிரஸ்ங்கிறானுங்களே, இப்படி அது நாம சார். கண்டக்டர் இருக்கிற விசில கூட புடுங்கி விட்டு அவனுக்கு மௌத்தாருதன் கொடுத்து வாசிக்க விடுவீங்க. நீங்க என்ன தெரியுமா கேக்குறீங்க? எங்க தலைவனை அப்படியே தலைவா படத்துல கட்டி தொங்க விட்டு லத்திய வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சான் அப்படிங்கறது மாதிரி நீங்க விசாரிக்கிறீங்களா? அதான் நடக்குது. நாங்க வந்தோனிமே எந்த இலவசமும் கிடையாது. 1000 ரூபாய் பணம், 100 நாள் வேலை திட்டம். கண்டிப்பா தோத்துருவீங்க. 2026ல ஊதப்படாது. சரி, இந்த சின்னம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆயா கதை வேலைன்னு என்ன நிலாவுல பாட்டி வட சுட்ட கதைன்னு நான் சொல்லி அந்த ஆயா கதை கூட கேட்டுடலாம். உங்க ஆயா கதை தான் கேட்க முடியல. என்னங்க எங்க ஆயா கதையை சொன்னா? ஆமா, கடைகோடி ரேஷன் கடையில ஒரு ஆயா கதை எடுத்தீங்களா, அதுதான் கேட்க முடியல. ஒரு விஷயத்த தெளிவா சொல்றதுக்கு வந்தா அதை புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் கூட இல்லைன்னா மனுஷன்ட்ட பேசுறமாங்கிற டவுட்டா இருக்குது. எங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில ஒரு அரசியல் கட்சி புதுசா உருவாயிருக்குதா இல்ல எந்த கட்சி உருவாகிது எங்களுக்கு டவுட்டா இருக்கு. எங்க என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? 2026 விஜய் மூன்றெழுத்து, வெற்றி மூன்றெழுத்து, விஷில் மூன்றெழுத்து, த்ரிஷா மூன்றெழுத்து, தோல்வி மூன்றெழுத்து, வேதனை மூன்றெழுத்து, அனில் இதுவும் மூன்றெழுத்து தான். ஹலோ, என்னங்க பேச்சுக்கு பேச்சு எதிர் பேச்சு பேசி நீங்க 3 எழுத்து சொல்லும் போது எனக்கு 3 எழுத்து தெரியாதா? அதுக்காக தான் தெளிவுபடுத்துறதுக்கு சொன்னேன். ஏங்க நீங்க பண்றதெல்லாம் எனக்கு சீரியஸா சொல்றேன், ஒரு வெறுப்பாகுது சார். உங்க கட்சியினர் செய்யறது எங்களுக்கு வெறுப்பா தான் சார் இருக்கு. ரோட்ல எல்லாம் எடுத்து குழந்தை மாதிரி விசில் எடுத்து ஊதுறீங்க, விசில் இது பண்றீங்க. எங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு, வெறுப்பா தான் இருக்கு. என்ன பண்றது? ஏன்னா மத்த கட்சிக்காரன் பண்ணிக்க முடியாதுங்க. ஒரு சூரிய கட்சிக்காரன் எதை காட்டி எதை பண்ணுவான்? அதான் காலையில ஒதுக்குதுல, அதை காட்டிக்கிட்டு அப்படியே கையை நீட்டிக்கிட்டு இப்படி இப்படிமானா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ரெட்டரகாரனுக்கு வெயில் வந்தா கருகி போய் விழுந்துருங்க. எதையும் எவனும் காட்ட முடியாதுங்க, மாம்பழம்லாம் அழுகி போயிருங்க. சூரியன் பவர்னு ஒத்துக்கிறீங்க, உதய சூரியன் பவரா? நீங்க தான் சொன்னீங்க சூரியனால ரெட்டையில தீஞ்சு போயிடும், மாம்பழம் அழுகி போயிடும். அப்படி சொல்லல. இப்ப நீங்க அப்படிதான் சொல்லுங்க. புரிதல் பாத்தீங்களா எந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு? நீங்க இதெல்லாம் ஒர்த்து இல்லாத சின்னங்கள். எது எது உதய சூரியன் ஒர்த்து இல்லாத சின்னம். அப்புறம் விசில் மட்டும்தான் ஒர்த்து உள்ளது. ஏங்க என்னங்க அது? அவன் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எம்ஜிஆர் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இப்படி காட்டினா அது ரெட்டல அப்படின்னு ஃபீலிங் இருந்துட்டு இருந்தது எல்லாருக்குள்ளாரையும். இப்பவும் அப்படிதானே? இப்பவுமா இப்படி காட்டினாங்க டாய்லெட் போறதுக்கு காட்டுறது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு சின்னத்துக்கு அடையாளம் காட்டுற விஷயங்கள் இருக்கணும். இப்படின்னா உதய சூரியன்ங்கிறாங்கல்ல, இப்படின்னா காங்கிரஸ்ங்கிறானுங்களே, அது மாதிரி எங்களுக்கும் இப்படி. அது நாம சார் நாமமா போட்டுருவாங்க. டிவிகேவா? இல்ல இப்படி வச்சு நாமம் போட்டுருவாங்க. நாமம் போட்டுருவாங்க. நாங்க தான் நாமம் போடுவோம் மத்த கட்சிக்கு போட போறீங்களா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு போட போறீங்களா? ஹலோ, ஆனா தெரியுதா எவ்வளவு குதர்க்கமான வெஞ்சன்ஸ வச்சு விஷம், முழுசும் விஷம். அப்படியே டிஎம்கே காரணம் உரிச்சு வச்சு கிடக்குறீங்க. சரி, நீங்க சொல்றதுல இருந்து நான் வரேன். உதய சூரியன் இப்படி காட்டுவாங்க, ரெட்டலன்னா இப்படி காட்டுவாங்க, கை சின்னம்னா இப்படி காட்டுவாங்க. விசில் சின்னத்துக்கு நீங்க எப்படி காட்ட போறீங்க? இப்படிதான் காட்டுவாங்க. விசில் அடிக்கிறது இப்படிதான் காட்டுவாங்க. நீங்க என்ன இப்படி காட்டுறீங்க, நாமம் போடுற மாதிரி? ஏங்க இப்படி காட்டினா அது ரஜினிகாந்த்ங்க, இப்படி காட்டக்கூடாது. இப்படி காட்டினா அது ரஜினிகாந்த் சார். இப்படி சார், இப்படிதான் விசில் அடிப்பாங்க எல்லாருமே. வேணா இப்படி வச்சுக்கிறீங்கன்னா இப்படி வச்சு அடிப்பாங்க விசில். அந்த விசில் எப்படி அடிச்சா என்ன? விசில் சத்தம் வருது இல்ல? விசில்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இது மாதிரி இருந்து எல்லாருக்கும் ஒண்ணு பண்ணிடணும். எல்லார் வீட்டுல குக்கர்ல விசில் அடிக்க கூடாது, தூக்கிடணும் அந்த விசில் எல்லாம்.
பஸ் கண்டக்டர்காரங்கிட்ட எல்லாம் விசில் கொடுக்க கூடாது. புரியுதா? ஒரு விசிலுங்கிற சின்னம் எங்கேயும் யாருக்கு ஞாபகப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக வீட்டுல குக்கர்ல அடிக்கிற விசில கூட வேண்டான்னு ஒதுக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டம் சதி திட்டம். இது தீய சக்தியோட திட்டம். ஓஹோ, இல்ல மக்கள்லாம் நீங்க பண்ற அலப்பறையினால இப்படி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. முடிவுக்கு அவங்க வரல, உங்க அரசாங்கம். புரியுதுங்களா? உங்களோட சதி திட்டம் எங்களுக்கு தெரியாம இல்ல. கண்டக்டர் இருக்கிற விசில கூட புடுங்கி விட்டு அவனுக்கு மௌத்தாருகன் கொடுத்து வாசிக்க விடுவீங்க. மௌத்தாருகன்னா எப்படி? விசில் வேணாங்கிறதால உங்களோட இது. எங்க சின்னத்தை மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்த கூடாது, அதை அழிக்கிறீங்கிற துரோகி, துரோகித்தனம், பச்சை துரோகம் பண்ணிட்டு இப்ப அதெல்லாம் பண்ணா மட்டும் எல்லா மக்களும் போயிட்டு என்ன பண்ண போறாங்க? விசில் சின்னத்துலதான் குத்த போறாங்களா? நீங்களா எவ்வளவு சதி திட்டம் போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாமையா இருக்கும். விசிலுங்கிற சின்னத்தை எல்லாம் மறைக்கணுங்கிற சதி வேலையை செஞ்சா இருப்பீங்க. புரியுதுங்களா? இப்பவே இலவச குக்கர் என்னது வீட்டுல பொம்பளைங்களை ஞாபகப்படுத்தும். விசில் அடிச்சா, குக்கர் விசில் அடிச்சா இவங்க வந்து கொண்டு போய் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி நீங்க இலவச குக்கர் கொடுக்கறோம்னு சொல்லி விசில் அடிக்காத குக்கர் கொடுப்பீங்க. விசில் அடிக்காத குக்கரா? அப்புறம் இல்ல கட்டி அப்படியே சதி திட்டம் பண்ணலன்னா இந்த பஸ் கண்டக்டர் விசில் வச்சு ஊத்துனாலோ இல்ல வீட்டுல வந்து குக்கர் விசில் வந்தாலோ எல்லாரும் போய் விசில்ல குத்த போறாங்க, விசில உடைச்சு போட்டுருவாங்க சார். பாத்தீங்களா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சு. ஐயோ சார் சார் நீங்க மறுபடியும் காது வலி சார். உடைச்சு போடுவோம்னு சொல்ற வார்த்தை வாபஸ் வாங்குங்க. இது வந்து என்ன தெரியுமா? ஒரு அரசாங்கத்தால் ஒரு தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு சின்னம். இதை உடைப்பா அப்படின்னு சொல்ற வார்த்தை பேசுறீங்கன்னா பிளாஸ்டிக், முதல்ல வார்த்தையை வாபஸ் வாங்குங்க சார். இது பிளாஸ்டிக் சார், நசுக்குனால உடைஞ்சிடும் சார், அதுக்கு சொன்னேன் சார். இல்ல புரியல, நீங்க அந்த வார்த்தை சொல்றத வாபஸ் வாங்குங்கன்னு சொல்றேன், அதை விட்டுட்டு இது உடைஞ்சிருன்னு மறுபடியும் சொல்றீங்க. பிளாஸ்டிக்ல செஞ்சிருக்காங்க அதனால உடைஞ்சிரும். போராட்டம் பண்ணுகிறேன், வாபஸ் வாங்க சொல்றீங்க. அந்த மாதிரி சேவைதானே செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு விசில். ஆமா, 5 ரூபா விசில். 5 ரூபா விசிலா? கடையில போட்டா 5 ரூபா தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு 5 ரூபாங்க, ஆனா எங்களுக்கு உசுருங்க. உசுரா? புரியுதுங்களா? எங்க கட்சியோட சின்னம். புரியுதுங்களா? எங்க தலைவனுக்கு கிடைச்ச ஒரு அவதாரம் மாதிரி. அவதாரமா? இதெல்லாம் அவதாரத்துல கொண்டு வந்துட்டீங்க. ஏங்க டைட்டானிக் படம் பாத்தீங்களா? பாத்துனேன். அந்த படத்துல நடிச்ச ஹீரோவை காப்பாத்தல, ஹீரோயினை காப்பாத்துனது யாரு? இந்த விசில் அப்படின்னு அடிச்சதுனாலதான் அந்த சத்தம் கேட்டு அவ காப்பாத்தப்பட்டா. அது மாதிரி ஒரு டைட்டானிக்ல ஒரு காப்பாத்துறதுக்கு விசில் தேவைப்பட்டிருக்குன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு விசில் தேவைப்படுது. அந்த விசில் விஜய் தான் சொல்றீங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் விஜயை காப்பாத்துவாங்களா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கீங்க, தமிழ்நாட்டு மக்கள் விஜயை காப்பாத்துவாங்கன்னா விஜய் என்ன பண்ணிட்டாரு காப்பாத்துவாங்களா? என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணிருக்காரு அவரு? விஜய் என்ன பண்ணிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்காக? தமிழ்நாட்டு மக்கள்ல 41 பேர் செத்து போனதுக்கு காரணம்னு சொல்ல வர்றீங்களா? விஜய் தான் காரணம் அப்படிங்கறது கண்டிஷன்ல என்ன பண்ணிருக்காரு? 41 பேரை கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு கொலைகார பட்டு கொடுத்து பாத்துட்டு இருக்கீங்களா? நீங்க தான் குத்துட்டு இருக்கீங்க. நாங்க கொடுக்கறத விட அவங்க கட்சியில இருந்து உயிர் தொண்டனா இருந்து நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க பேசலாம் அப்படி பேசிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? நாங்க தானே சிபிஐ கேட்டோம், கடைசியில என்ன ஆகுது? உல்டா ஆகுது. உல்டாவா? ஆமா, காசு கொடுத்து சூனியா. நீங்க காசு கொடுத்து சூனியா வைக்கல, எல்லாம் கவர்மெண்ட் உடமையா இருக்கிறது எல்லாமே பிரைவேட் ஆயிடுச்சு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அப்போ வந்து பிரைவேட்டா இருந்ததுனாலதான் இவங்களை வந்து ஏங்க ஒரு விஷயங்க, ஒரு கேஸ் சிபிஐல எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 120 வருஷம் கூட நடந்து முடியாம இருக்கிற கேஸ் எவ்வளவு இருக்குது? 50-60 வருஷம் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது கவர்மெண்ட் அண்டர்டேக்ல இருக்கிறப்ப அப்படி இருந்தது. எல்லாம் பிரைவேட் ஆக்கிட்டானுங்க. பிரைவேட் ஆகிட்டாங்களா? எதை வச்சு சொல்றீங்க பிரைவேட் ஆகிட்டாங்கன்னு? ஏங்க இந்த மோடி வந்து எல்லாத்தையும் பிரைவேட் கொடுத்துட்டாருங்க, புரியுதுங்களா? சிபிஐயும் பிரைவேட் கொடுத்துட்டாங்க. யாருக்கிட்ட? அதானி கட்டியா, அம்பானி கட்டியா? யாருக்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஆனா அதனாலதான் அவங்க வந்து ப்ராப்பரா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் தான் வேலை பார்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க பாக்குறீங்கல்ல, 10 மணிக்கு ஆபீஸ்னா 11 மணிக்கு தான் வருவாங்க. ஆமா, அது கரெக்ட் சார். நீங்க பேசுறதுல நான் அது வந்து
ஆமோதிக்கிறேன். கரெக்ட். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்க கவர்மெண்ட் பஸ் எடுங்க, டயத்துக்கு எங்கேயாவது எடுத்திருக்கானா? எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த கவர்மெண்ட்னாவே ஒரு டிலேன்னு இருக்கும். அப்ப மோடி நல்லது தானே பண்ணிருக்காரு. எல்லாம் ப்ராப்பரா கரெக்டா தானே நடக்கணும்ன்றதுக்காக பிரைவேட்ல குடுத்திருக்காரு. நல்லது தானே பண்ணிருக்காரு. ஏங்க கொஞ்சம் கூட சார் உங்களுக்கு ப்ராப்பரா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ப்ராப்பரா வேலை செய்ய மாட்டாங்க, ப்ராப்பரா வர மாட்டேங்குதுன்னா பிரைவேட்ல கொடுத்தா இதெல்லாம் கரெக்டா நடக்கணும் அப்படின்றத ஒரு நல்ல எண்ணத்துல தானே மோடி ஐயா செஞ்சிருக்காரு. ஏங்க அவர் பாஸ்போர்ட் ஆபீஸ் கொடுத்தது வரைக்கும் சரி. ஒரு பாஸ்போர்ட் வர்றதுக்கு 6 மாசம் ஆகுவான். ஆமா. இப்ப வந்து 3 நாள்ல வருது. ஓகே. சிபிஐ கொடுக்க சொன்னாங்களா? ஏன் கொடுத்ததுல என்ன தப்புன்ற? ஏங்க எங்க தலைவனை விசாரணை நீங்க மாட்டிக்கிட்டீங்க வகையா, அதனால வச்சு செய்யறாங்க, அதனால பொங்குறீங்களோ? மாட்டிக்கிட்ட வச்சு செய்யறாங்க பொங்குறமா? அதுதான் அவரை வச்சு செஞ்சுன்னு இருக்காங்க சிபிஐ, அதனால நீங்க இப்ப பொங்குறீங்க. உள்ள நடக்கிற விஷயம் தெரியாம பேசாதீங்க. சீரியஸா சொல்றேன். உள்ள பயங்கரமா நடக்குதோ? உள்ள பயங்கரமா நடக்குதா? வேணாங்க. வெளியில சொன்னா அசிங்கம். என்னங்க எது பேசினாலுமே விதண்டாவாதமா பேசிட்டு இருக்கீங்க. புரியல. என்ன நடக்கும் உள்ள நடந்த எதுவுமே தெரியாது. ஆமா, அசிங்கங்கிறீங்க. என்னத்த பாத்தீங்க அங்க போய்? அப்படி இல்ல சார், உள்ள எது வேணாலும் நடந்திருக்கலாம், எது வேணாலும் செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். அதை வச்சு நான் சொன்னேன் வெளியே தெரிஞ்ச அசிங்கமா இருக்கும் விஜய்க்கு அப்படின்னு சொன்னேன். என்ன எது வேணுமாலும் நடந்திருக்கலாம், எது வேணுமாலும் செஞ்சிருக்கலாம், எது வேணுமாலும் பேசியிருக்கலாம். என்ன அசிங்கம் நடந்துச்சு? எல்லா அசிங்கம் நடந்துச்சுங்கிறேன். இல்ல எனக்கு தெரியல, நீங்க வேணா உண்மையை அவுத்து விட்டா தெரியும் இந்த அசிங்கம் நடந்திருக்குன்னு. நீங்க என்ன தெரியுமா கேக்குறீங்க? எங்க தலைவனை அப்படியே தலைவா படத்துல கட்டி தொங்க விட்டு லத்திய வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சான் அப்படிங்கறது மாதிரி நீங்க விசாரிக்கிறீங்களா? அதான் நடந்திருக்கு போல இருக்குன்னு அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான் நடந்திருக்கு போல இருக்கு. இல்ல எது புரியல, சம்பந்தம் இல்லாம என்ன இதெல்லாம் வந்து. சரி ஓகே சார், இது மாதிரிலாம் கேட்காதீங்க. சரி நான் பிராக்டிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்போ விசில வச்சு ஊதுன்னு ஊதுறீங்க, ஓகேங்களா? 2026ல சப்போஸ் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா, சப்போஸ் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா இல்ல, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, சரி சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயங்க, நாட்டு மக்களை எவ்வளவு தரங்கட்ட மக்களை அந்த ஆட்சி நடத்தி வச்சிருக்காங்க தெரியுமா? ஏடிஎம்கே காரணம் சரி, டிஎம்கே காரணம் சரி, புரியுதுங்களா? அவ்வளவு கேவலமா நடத்தி வச்சிருக்காங்க. இலவசங்கிறத ஒண்ணு கொடுத்து மக்களை வந்து இல்லாதவனாவும் பிச்சைக்காரனாவும் ஆக்கி வச்சிருக்காங்க. நாங்க வந்தோனிமே எந்த இலவசமும் கிடையாது. இந்த 1000 ரூபாய் பணம், 100 நாள் வேலை திட்டம், அது முதியோர் இலவசம், அந்த இலவசம், லொட்டு லொசுக்கு, லேப்டாப், சைக்கிள், அப்படி எதுக்கெடுத்தாலும் இலவசம். என் தமிழ் மக்கள் எல்லாம் பிச்சைக்காரனா. கண்டிப்பா தோத்துருவீங்க, எந்த வித மாற்று கருத்தே இல்லை. இப்படி எல்லாம் திட்டத்தை நீங்க அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபார்ம் 2026ல ஊதப்படாது. சார் சும்மா இதை ஊதி போங்க சார், சும்மா வந்து காது எத்தனை வாட்டி சார் சொல்றது? குழந்தை மாதிரி ஊதாதீங்கன்னு சும்மா வந்து ஊதிட்டு இருக்கீங்க குழந்தைங்க மாதிரி. ஒரு விவசாய வேண்டாம். என்ன புரியல? இந்த மாதிரிதான் விசில தூக்கி அடிக்க போறாங்க 2026ல மக்கள் எல்லாம். இப்ப என் கையில இருந்து புடிங்கி விட்டறிஞ்சதே மிகப்பெரிய தப்புங்க. இது மிகப்பெரிய கண்டனம். நாளைக்கு விஜய் கையில இருந்து புடிங்கி அடிக்கணும். விஜய் அடிக்கிற விசில புடிங்கி அடிப்பீங்களா? புடிங்கி அடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அண்டார்டிகாவே பத்தி எரியும். அண்டார்டிகா பத்தி எரியுமா? புடிங்கி வீசுனதுக்கும் அண்டார்டிகா பத்தி எரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அங்க பத்தி எரியதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல போயிட்டு பத்தி எரியன்றீங்க, இது லூசுதனமா இல்ல? ஹலோ, புரியுதா? ரொம்ப பைத்தியகாரத்தனமா நீங்க இருந்துட்டு கேள்வி கேக்குறீங்க. ஒவ்வொரு பூமிக்கடியும் எரிமலை குழம்புகள் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அது வந்து பனிமலை இருக்குதே, அதுக்கு மேல வெடிக்கலாமெல்லாம் யோசிக்காது. அப்படியே கொப்புளிச்சு மேல வந்ததுன்னா ஐஸ் எல்லாம் அப்படியே உருக்கி எரிச்சிரும். இது கூட தெரியாம எங்களை வந்து லூசு, தற்குறி, இப்படி எல்லாம் பைத்தியகாரத்தனமா வச்சிருக்காங்க. உங்க படிப்பறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லாம படிச்சும் மக்கா இருக்கிறதுனாலதான் எங்களை நாட்டு மக்களை எப்படிதான் நாங்க கேன்வாஸ் பண்ண போறோன்னு தெரியல. விசில் அடிச்சு ஊதி டிஸ்டர்ப் பண்றது உங்களுக்கு வந்து படிப்பறிவு இருந்து ரொம்ப அறிவாளியா நீங்க இருக்கீங்க. அத புடுங்கி வீசுனது தப்பு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, ஏதோ எங்கிட்ட இருந்து புடுங்கி விட்டறிஞ்சது மாதிரி எல்லார்கிட்டையும் நடந்துடலாம்னு நினைச்சாதீங்க. எங்க தொண்டன்ட்ட ஒரு சின்ன பையன்ட்ட இதை நடத்துனீங்கன்னா குழந்தை அழுது இருக்கும்.
குழந்தை அழுதுருக்கு. ஆமா, குழந்தை வச்சு விசில் அடிச்சு விளையாடும் போது அதுக்கிட்ட இந்த புடுங்கன்னு அழதானே செய்யும். அதுன்னு வீட்டுல போய் அவங்க அம்மாட்ட சொல்லலாம். குழந்தைகள் அணின்னு எங்க இதுல இருக்குது. அதுக்காக இவ்வளவு கேவலமான எங்களை நினைக்காதீங்க. நான் ஒரு பையன் சொல்றேன், குழந்தைன்னு சொல்றேன், புரியல எனக்கு. என்னதாங்க நினைச்சுக்கிட்டு கேள்வி கேக்குறீங்க? ஓ, இதுக்குதான் இந்த விசில் சின்ன வாங்கி வச்சிருக்கீங்க. குழந்தை நீங்களுக்கு வந்து விளையாட்டு சாமா கொடுக்குற மாதிரி. ஆனாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கூட கூட நீங்க பேசுறதுக்குலாம் நான் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு கூட கூட நான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. என்னை செருப்ப கழட்டி அடிக்கணும். ஒத்துக்கிறீங்க? அப்போ தாவேக்காவ கழட்டி அடிக்கணும்னு ஒத்துக்கிறீங்க? தாவேக்காவ செருப்ப கழட்டி அடிக்கணும்னு சொல்றீங்களா? ஒத்துக்கிறீங்க போல இருக்கு. நீங்களா ஒத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி தற்குறித்தனமா பண்றது, லூசுத்தனமா பண்றது, இதுக்கெல்லாம் என்ன மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க, அடி கொடுப்பாங்க. 2026 தேர்தல்ல கொடுப்பாங்க, கொடுக்காமல இருக்க மாட்டாங்க. பாப்போம். வாங்குறது நாங்களா நீங்களா? பாப்போம் பாப்போம். வாங்குறது நீங்களா நாங்களா பாப்போம். நீங்க வாங்கிட்டு தானே இருக்கிறீங்க. நல்லா நாங்க வாங்கிட்டு இருக்கோமா? யார் அடிச்சு எப்ப பாத்தீங்க? இல்ல, இது வாங்கி நிக்கிறீங்க. என்னங்க இது? புரியல. என்ன என்ன இதுன்னா என்ன? இல்ல, வெளிநாட்டு பணத்துலதான் வாங்குறீங்க, கட்சிக்காரங்கிட்ட சீட்டுக்கு பணம் வாங்குறீங்க, அதுக்கு சொல்றேன். பாஜக ஒரு பக்கம் அடிக்குது, அது வாங்கி நிக்கிறீங்க. டிஎம்கே ஒரு பக்கம் அடிக்குது, அது வாங்கி நிக்கிறீங்க. உங்க கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களை அடிக்கிறாங்க, அது வாங்கி நிக்கிறீங்க. செஞ்சு ஒரு உண்மை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. புரியுதுங்களா? மக்கள் கட்சி அப்படிங்கிற ஈடுபாடு நம்மளா ஈடுபடுத்தி போறது. காசுக்கு வேலை செய்யற கூட்டங்கிறது எங்கள்கிட்ட ஒருத்தம் கூட கிடையாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. புசி ஐயா காசு வாங்குறாருன்னு அவர் மேலலாம் ஒரு தப்பான அவதூறுகள் இருக்குது. காணிக்க வாங்குறாரு, காசு வாங்கல. தெய்வத்துக்கு படைக்கிறதுக்கு காணிக்க வாங்குறாரு. நீங்க தானே சொன்னீங்க விஜய் கடவுள். இந்த கடவுளுக்கு இது பண்றதுக்கு காணிக்க வாங்குறாரு. ஒரு மனுஷன்கிட்ட பேசலாம். நீங்கெல்லாம் குரங்குல இருந்து மனிதன் வந்தான்னு சொல்றான். மனுஷனா மாறாம இருக்கிற குரங்கு கிட்ட உட்காந்து நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? நீங்க பேசுறது எல்லாமே டிவிக்கு கும்பல பேசுற மாதிரியே எனக்கு தோணுது. இன்னும் குரங்காவே இருக்காங்க. ஹலோ, ஆனா எனக்கு வர்ற டென்ஷனுக்கு இது மாதிரிலாம் விசில் வேற எங்க போச்சுன்னு தெரியல. எங்கேயா போட்டீங்க விசில்? அங்கதான் விட்டுருந்தீங்க சும்மா. எங்க? ஹலோ, எங்க விழுந்தது? எங்க விழுந்தது? இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது போல இருக்கு.